செப்டம்பர் 27ஆம் தேதி இரவு கரூர்ல விஜய் பிரச்சாரம் செய்தபோது ஏற்பட்ட ஒரு கடுமையான கூட்ட நெரிசல சிக்கி 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதனால விஜய்க்கு பெரும் பின்னடைவானது ஏற்பட்டிருந்துச்சு. இதனால விஜய் ஒரு அரசியல்வாதியா, இறந்து போனவர்களுக்கு துக்கம் கூட தெரிவிக்காத மனிதாபிமானம் இல்லாத மனிதர் என்று குற்றம் சாட்டிட்டு வந்தாங்க. அதோடு மட்டுமல்லாமல் விஜயின் அரசியல் வாழ்க்கை முடிந்ததாகவும் சொல்லப்பட்டுச்சு. இப்படி இருக்கையில தான் உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கும் தீர்ப்பு அவரின் அரசியலுக்கு வழியமைத்து கொடுத்திருந்துச்சு. அது என்ன என்பதை பற்றி இந்த செய்தியில் விரிவாக பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் நடத்திய தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் சிக்கி 41 பேர் உயிரிழந்திருந்தாங்க. இந்த நிலையில தான் இவ்விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் தனிநபர் ஆணையத்தையும் அமைத்திருந்துச்சு. இது தொடர்பான விவகாரத்தை விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழுவையும் அமைத்து உத்தரவிட்டிருந்துச்சு. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தொடர்பான வழக்கை விசாரித்து தமிழக வெற்றி கழகம் மற்றும் கட்சியின் தலைவர் விஜய்க்கு எதிராக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்துச்சு. இதற்கிடையில தான் உயர்நீதிமன்றத்தில் தங்களுக்கு எதிராக கருத்துக்களை நீக்க கோரியும் சிறப்பு விசாரணை குழுவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடானது செய்யப்பட்டிருந்துச்சு. அதோடு மட்டும் இல்லாமல் கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாரை சேர்ந்தவர்களும் சிபிஐ விசாரணை கேட்டு மனு தாக்கலும் செஞ்சிருந்தாங்க. இது தொடர்பாக மொத்தமாக 5 மனுக்களை கடந்த வாரம் விசாரித்த உச்சநீதிமன்றம் மனு மீதான உத்தரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருந்துச்சு. இந்த நிலையில தான் அக்டோபர் 13ஆம் தேதி உச்சநீதிமன்ற நீதிபதி ஜே.கே. மகேஸ்வரி மற்றும் அஞ்சாரியா ஆகியோர் அடங்கிய அமர்வானது விரிவான விசாரணையும் வழங்கியிருந்துச்சு. இந்த தீர்ப்பை வாசித்த நீதிபதிகள் இந்த விவகாரத்தை குடிமக்களின் அடிப்படை உரிமை சார்ந்த விவகாரமாக தாங்கள் கருதுவதாகவும் வெளிப்படை தன்மையுடன் பாரபட்சம் இல்லாத விசாரணையை இது போன்ற விவகாரங்களில் கேட்பது குடிமக்களின் உரிமை என்பதை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நாங்கள் நம்புவதாகவும் தெரிவிச்சிருந்தாங்க. அதனால இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றுவதாக நீதிபதிகளும் உத்தரவிட்டிருந்தாங்க. அதே நேரத்தில் தான் சிபிஐ விசாரணையை மேற்பார்வையிட 3 பேர் கொண்ட குழுவை தாங்கள் அமைக்கிறோம் என்று சொல்லியிருந்தாங்க. இந்த குழுவுக்கு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமை தாங்குவார் என்றும் 2 மூத்த காவல்துறை அதிகாரிகள் இந்த குழுவில் இடம்பெற்று இருப்பார்கள் என்றும் இந்த இருவரும் தமிழக பிரிவு IPS அதிகாரியாக இருக்கலாம் என்று சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அவர்கள் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர்களாக இருக்கக்கூடாது என நீதிபதிகள் தெளிவுபடுத்தியிருந்தாங்க. அதே நேரத்தில் இந்த 3 பேர் குழு கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தலான்னு தேவைப்பட்டால் எந்த தருணத்தில் வேண்டுமானாலும் உச்சநீதிமன்றத்தை அவர்கள் நாடலாம் என்றும் நீதிபதிகள் உத்தரவுல கூறியிருந்தாங்க. மேலும் சிபிஐ தங்களது மாதாந்திர விசாரணை அறிக்கையை இந்த குழுவிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்காங்க. நீதிபதிகள் உத்தரவை வாசித்து முடித்தவுடன் குறுக்கிட்ட மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி இந்த விவகாரத்தில் 2 மனுதாரர்கள் தங்களது ஒப்புதலை இல்லாமல் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டு இருப்பதாகவும் புகார் தெரிவிச்சிருக்காங்க. இதில் மிகப்பெரிய சதி இருக்கிறது, இதை விரிவாக விசாரிக்க வேண்டும், இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது என்றும் கூறியிருந்தார். நிச்சயமாக அது குறித்து விசாரிக்கப்படும் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவிச்சிருந்தாங்க. அதோடு மட்டுமல்லாமல் சென்னை உயர்நீதிமன்றம் கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தை கையாண்ட விதம் குறித்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தங்களது கண்டனங்களையும் தெரிவிச்சிட்டு வந்தாங்க. கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக தமிழக முதல்வர் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு தனிநபர் ஆணையம் நியமித்த பிறகு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி எவ்வாறு இதில் தானாக முன்வந்து விசாரணை மேற்கொண்டு உத்தரவுகளை பிறப்பித்தார் எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. மேலும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு கரூர் பகுதி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி வரம்பிற்குள் வருகின்றது. அதன்படி இருக்கும் பொழுது உயர்நீதிமன்ற முதன்மை அமர்வு இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு தன்னிச்சையாக எப்படி விசாரணை குழுவை அமைத்தது என்று
உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. மிகவும் நுணுக்கமான இந்த விஷயத்தை சென்னை உயர்நீதிமன்றம் இப்படி கையாண்டிருக்க கூடாது என அதிருப்தியும் தெரிவிச்சிருந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஒரு ரிட் மனுக்களை எவ்வாறு விசாரிக்க வேண்டும் என்ற வழிகாட்டு நெறிமுறைகள் ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலையில அவை பிறப்பிக்கப்பட்டதா என்பது குறித்து உயர்நீதிமன்றத்தின் தலைமை பதிவாளர் பதிலளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தாங்க. கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்துல அனைத்து உண்மையும் வெளிவர வேண்டும் என நாங்கள் நினைக்கிறோம். அதனால்தான் எங்கள் நீதிபதி ஒருவரை விசாரணையை கண்காணிக்க நாங்கள் நியமித்து இருக்கிறோம். விசாரணை முடியட்டும், யார் செய்தது தவறு என்பது தெரிந்துவிடும் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்து அனைத்து மனுக்கள் மீதான விசாரணையை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தெரிவிச்சிருந்தாங்க. அதே நேரத்தில் மனுதாரர்கள் சிலர் தங்களுக்கு தெரியாமலேயே மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டையும் முன்வச்சாங்க. இந்த விவகாரம் தொடர்பாக தான் தமிழக அரசு பதிலளிக்க கால அவகாசமானது வழங்கியதோடு மட்டுமல்லாமல் ஏற்கனவே தமிழக அரசு சில விவகாரங்களில் பதிலளிக்க பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளுக்கும் கால அவகாசமானது நீட்டிக்கப்பட்டு வழக்கின் விசாரணையானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. இந்த தீர்ப்பு விஜய்க்கு ஆஸ்வாசம் செய்ய வாய்ப்பு கொடுத்திருக்கு. அதே வேளையில ஸ்டாலின் அரசிற்கு இது பின்னடைவாகவே அமைந்திருக்கு. இப்படி உச்சநீதிமன்றத்திடம் தொடர்ந்து திமுக அரசு இப்படியான ஒரு குற்றச்சாட்டுகள்ல உள்ளாகிட்டு வருது என்றுனே சொல்லலாம்.